வணக்கம் நேயர்களே, நெற்றிக்கண் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சமீபமாக அதிகம் உச்சரிக்கப்படும் வார்த்தைகளில் ஒன்றாக உருவெடுத்திருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற முழக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிடப்பட்டு திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கருத்தை நிர்பந்தமாக அவர் முன்வைக்கிறார் என்ற கருத்து எழுந்த நிலையில் அதனை மறுத்து திரு திருமாவளவன் விளக்கமளித்தார். திமுக கூட்டணியில் தொடர்ந்து நாங்கள் பயணிக்கிறோம், இது கருத்தியல் ரீதியிலான ஒரு கொள்கை முழக்கம் என்ற ஒரு விளக்கத்தையும் அளித்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய நடிகர் திரு விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கிய ஒரு அழைப்பாக பல்வேறு அரசியல் பார்வையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த நிலையில் அதற்கு காட்டமான எதிர்வினை ஒன்றை ஆற்றியிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் திரு விஜய் அவர்களின் கூற்றை முற்றுமுழுதாக மறுத்திருந்தார். அந்த அழைப்பையும் அவர் நிராகரித்திருந்தார் என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு சமீப காலமாக பல கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பதை முன்மொழிய தொடங்கியிருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் 2026 நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும், அதில் பாமக கண்டிப்பாக இடம்பெறும் என்றும் அந்த கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். பாஜக தலைவர்கள் தரப்பில் இருந்தும் கூட்டணி ஆட்சியை நேர்மறையாக முன்வைக்கக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவதையும் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் இன்றைக்கு திரு திருமாவளவன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக கூட்டணியில் உறுதியாக பயணிக்கிறோம் என்ற ஒரு கருத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இருப்பதோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலை அதிகார வலுவுள்ளவர்களாக மேம்படுத்துவதற்கான ஒரு அரசியல் நிலைப்பாடு, அதனை வென்றெடுப்பதற்கு நம்மை நாமே கட்டமைப்பு மற்றும் கருத்தியல் அடிப்படையில் இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை உள்ளது, அவற்றில் நம் கவனம் குவிப்போம் என்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கம் மீண்டும் மீண்டும் சமீப காலமாக அதிகளவில் முன்னெடுக்கப்படக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்தேறியதில்லை என்ற அடிப்படையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது சாத்தியமாகுமா என்ற அடிப்படையில் இன்றைய நெற்றிக்க நிகழ்ச்சியை நாம் கட்டமைத்திருக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டில் சாத்தியமா? நம்மோடு 5 சிறப்பு விருந்தினர்களாக இணைகின்றனர். அரங்கில் இருந்து இணைகின்றனர் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன், முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி. விரைவில் நம்மோடு இணைய இருக்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம், எழுத்தாளர் திரு ராம்கி. நேரலையில் இணைய இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ். விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு குபேந்திரன், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி ஆட்சிங்கிறது கடந்த 2 மாத காலமாக அதிகம் உச்சரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் அது சாத்தியமா? அதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுதா? நெறியாளர் என்ற முறையில் தலைப்பு நீங்கள் வச்சதில் உங்களுக்கு எப்படியும் உடன்பாடு இருக்கும். தமிழ்நாட்டில் அது சாத்தியமா என்றது முதல்ல உங்கள் கருத்தை நான் கேட்டுட்டு நான் பேசலான்னு விருப்பப்படுறேன். இல்லை, என் கருத்து என்ன இருக்குது இதில்? நான் உங்கள் கருத்தை கேட்கறதுக்கு தான் உங்களுக்கு நான் அழைப்பு கொடுத்துருக்கிறேன். இல்லை, இதுவரை சாத்தியமில்லை, இனிமேல் சாத்தியப்படுமா என்பது நம்ம யூகித்து சொல்வதில் ரொம்ப சிரமம் இருக்குது. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரை அது சாத்தியம் ரொம்ப குறைவு. அதுக்கு ஒரே ஒரு சாத்தியத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் என்ன எல்லாரும் நினைக்கிறோம், அதிமுக ரொம்ப பலகீனமாக இருக்கிறது, அதனால் அந்த கட்சி அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முன்வைக்கும் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிறோம். வேறு வழியே இல்லை. அதனால் அதிமுக அந்த திட்டத்தை முன்வைக்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் எனக்கு தெரிந்தவரை தேர்தலுக்கு முன்பாகவே அந்த திட்டத்தை அதிமுக வெளிப்படையாக அறிவிக்குமா? யாருடன் கூட்டணி தெரியாது. ஒருவேளை நான் இந்த சாத்தியப்படுமா சாத்தியப்படாதா என்று யூகத்தின் அடிப்படையில் பேசுகிற அதே டோனில் சொல்கிறேன். ஒருவேளை விஜய் வருகிறார், கூட்டணி ஆட்சிக்கு தான் வருவார், ஏன்னா அவர் அப்படி தான் அறிவிச்சிருக்கார். நீங்கள் கூட நான் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து மெஜாரிட்டியோடு என்னை அமர்த்துவதற்கு, அழகு பார்ப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் கூட சொல்லிட்டார். ஆனாலும் மாநாட்டில் என்ன வேணால் பேசலாம், ஆனால் அது சாத்தியமான அவருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஒருவேளை எடப்பாடி தான் முதலமைச்சர், நான் கூட்டணியில் பங்கேற்கிறோம், எங்களுக்கு ஒரு 5-6 அமைச்சர்கள் தாங்க, இல்லை 10 அமைச்சர்கள் தாங்க, துணை முதலமைச்சர் தராங்கன்னா, எனக்கு தெரிந்தவரை எப்படி இந்த கூட்டணி அமைச்சரை தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்ற கற்பனை இருக்குல்ல, ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏனென்றால் கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக பிஎஃப் என்ற ஒரு கல்ச்சர் 2 கட்சி ஆட்சியிலே இருக்குது. என்ன பிஎஃப்? என்ன பிஎஃப்பா? அதான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன்.
சாத்தியப்படுமான்னு கேட்டால் இல்லை உங்கள் கருத்து சொல்லுங்கள். நீங்கள் பிஎஃப்னு கேட்டால் கூட தெரியாதுன்னா அப்புறம் எப்படி தான் அது பார்ட்டி ஃபண்டு. ஸோ எழுதப்படாத விதியாக 2 கட்சிகளும் பார்ட்டி ஃபண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க. அது எப்படின்னா முன்னாடிலாம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பார்ட்டி ஃபண்ட் விஷயத்தை ஆளுங்கட்சியில் முதலமைச்சராக இருப்பவர் அது எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? இப்போ கூட்டணி கட்சியில் சில துறைகள் வந்து இருக்கிறது, அறநிலைத்துறை இருக்கிறது, அல்லது கூட்டுறவுத்துறை இருக்கிறது, அல்லது சமூக நலத்துறை இருக்கிறது, உணவுத்துறை இருக்கிறதுனா இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஒரு கூட்டணி கூட்டத்தில், அமைச்சரவை கூட்டத்தில் கூட்டணியாக இருக்காங்களே கஷ்டம். அமைச்சரவை கூட்டத்தில் சொந்த கட்சி யாருமே இல்லாத போது கூடும்போது பேசிக்கொள்வது வேறு. அந்த விஷயம் ரகசியம் கசிந்தால் நடவடிக்கை எடுப்பார் தலைவர் என்ற பயம் இருக்கும். இங்கே அப்படி இல்லை, மீடியாவுக்கு கொண்டாட்டம் ஆயிடும். அதைத்தான் தம்பி தமிழரசன் விரும்புகிறாரான்னு தெரியல. நீங்க அந்த கோணத்துல இதை எடுத்துட்டு போவேன்னா நானும் அந்த கோணத்திலையும் சொல்ல விரும்பல. நான் எப்படி கேட்கறேன்னா, இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அங்கமா இதை பார்க்கணும் அப்படின்னு பலரும் சொல்றாங்கல்ல, அந்த வகையில நாம இதை எடுத்துக்கணுமா? முன்னை விட ரொம்ப அதிகமா இப்ப கூட்டணி ஆட்சின்னு அதிகமா வலியுறுத்துறாங்கல்ல, இந்த வலியுறுத்தல் இந்த குரல்கள்லாம் இன்னும் அதிகமாகி 26 கூட்டணியில அது இன்னும் வலுவான ஒரு முழக்கமா உருவெடுக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க ஃபியூச்சர்ல இல்ல அது ஒன்று யூகத்துல பதில் சொல்ல முடியாதுங்கிறீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த 1.5 ஆண்டு காலத்துக்குள்ள அது இன்னும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வலு பெரும் வாய்ப்பு இருக்கிறதா? நீங்க 2006ல் திமுக 96 சீட்டு தான் வெற்றி பெற்றது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு முடிவு எடுத்தார்கள், இந்த முறை எப்படியாவது கூட்டணிக்குள் நம்ம இடம்பெற்று விட வேண்டும், அமைச்சரவையில் வந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அன்று மாலையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்கார்ல, அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் 2026 சத்தியமாக கூட்டணி ஆட்சி நாங்கள் பங்கு பெறுவோம். 2006ல் ஊருக்கு முந்தி திமுக அமைச்சரவைக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று அறிவித்தவர் ராமதாஸ் அவர்கள். யோசித்து பாருங்க. அதாவது காங்கிரஸ் ஒரு நெருக்கடி கொடுக்க போகிறது என்று தெரிந்த உடனே கலைஞர் கருணாநிதி எப்படி டீல் பண்ணார்னா அதுதான் டீல். அப்போ என்ன அர்த்தம்? யாருக்கு என்ன தேவையோ அதை செய்துவிட்டு நீங்கள் வெளியிலிருந்து ஆதரவு கொடுங்கள் என்று அந்த மாதிரி கட்டாயத்திலாம் போமே தவிர, நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்களாம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம், கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இல்லைங்க, அதையே நம்ம அந்த வகையில் ஒரு நெகட்டிவாக பார்க்கும். நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரே கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற கட்சிகள்லேருந்து ஒரே அவையில் வச்சு அவங்கள சமாளித்து அதை கொண்டு போகிறதுக்கும் உண்டான வேறுபாட்டை நீங்கள் உணர்த்தணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு புரியுது. இப்போ ஆந்திராவில் எடுத்துக்கிறோமே, தனி மெஜாரிட்டி தான் சந்திரபாபு நாயுடு, ஆனாலும் கூட்டணி அமைச்சரவை இருக்குது. அவ்வளோவே நம்ம மத்தியில் பார்ப்போம், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அவர் சிங்கிள் மெஜாரிட்டி அந்த கட்சி இருக்கும் போது கூட்டணி அமைச்சரவை இருந்தாங்க, இப்போ மெஜாரிட்டி இல்லைன்னாலும் கூட்டணி அமைச்சரவையோடு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிச பாஜகன்னு ஒரு கட்சியை சொல்லி அடையாளப்படுத்தி அவங்கள இது பண்ணுறீங்களோ, அவங்களே கூட்டணிகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும்போது ஜனநாயகத்தை அதிகம் முன்மொழியக்கூடிய திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்க முடியலைன்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் மத்தியில் மன்மோகன் சிங் ஆட்சியின் தலைமையில் என்ன நடந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கூட்டணி கட்சியாக பாஜக வந்து ஆட்சியில் இருந்தாலும் ஏதாவது வருதா, பிரச்சனை வெளியே வருதா? ஏன் வரல? அப்போ மீடியாவில் 2G பற்றி 2Gயில் வந்து தவறே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் கூட டாக்குமெண்ட் போய் கொடுத்தது யார்? அந்த பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இதெல்லாம் செய்திகள் போடுங்கன்னு சொன்னது யார்? யோசித்து பாருங்க. இந்த கலகம்லாம் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஆந்திரா சொன்னீங்கல்ல, ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு, இந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பலாத்காரம் நடக்கிறது, இந்த துறையினுடைய அமைச்சர் அனிதாவை பார்த்து சொல்கிறேன் நடவடிக்கை எடுங்க, இல்லை நான் உள்ள பூந்து அந்த துறையை எடுத்துருவேன், நடக்காது நினைக்கிறேன் மிரட்டுறாரு. உள்துறை அமைச்சர் சொல்றாரு. அப்போ யோசித்து பாருங்க, அது நல்ல முறையான ஆட்சி. அது இங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் விஜய் வந்து சொல்றாரு, நான் நைட்டு ஃபோன் பண்ணி சிஎம் கிட்ட சொன்னேன், அங்கே பேராவூர்னியில் என்னுடைய கட்சி தொண்டனை உங்கள் கட்சியினுடைய தொண்டனை அடித்திருக்கிறான், எஃப்ஐஆர் போடுங்கன்னா போட மாட்டேன்றார் கலெக்டர் எஸ்பியும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த எஃப்ஐஆரை நான் போட வைப்பேன் அப்படின்னு விஜய் சொன்னா நல்லா இருக்குமா? யோசித்து பாருங்க. ஒன்றும் வேண்டாம். இன்னொரு உதாரணம் சொல்றேன். புதிய தமிழகம் கட்சி தலைவர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று ஒரு அமைச்சராகிறார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆச்சு, நான் வந்து சிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், எனக்கு தெரியாமலே இப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி வெளியே வந்து பேட்டி கொடுத்தாருன்னா அந்த அமைச்சர் எப்படி இருக்கும்? ஸோ தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட காட்சிகள் நம்ம பார்க்காதது. அதாவது எப்படின்னா 2011 எத்தனை எம்எல்ஏக்கள் விஜயகாந்துக்கு இருந்தாங்க, அவர் என்ன ஆனார்கள்? 10 பேர் இந்த பக்கம் வந்தாங்க. யாரு? தன்னுடைய சொத்தையே எழுதி வைத்தவர் சுந்தரராஜனுக்கு, மதுரை சுந்தரராஜனுக்கு. அந்த மதுரை சுந்தரராஜன் வந்து பால்ய நண்பர்,
விஜயகாந்த் சொத்துக்களை தன் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் அதிமுக போனார். நடிகர் அருண் பாண்டியன் சொத்து பத்துக்கு பந்தம் இல்லை, அவர் அதிமுக போனார். அப்போ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற இந்த கூவத்தூர் காட்சிகள் அதிகமாக இருக்கும், மீடியாவுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் சாத்தியப்பட்டால். ஜனநாயகத்தின் நடைமுறைங்கிறத தாண்டி நடைமுறை சிக்கல் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். திரு தமிழ்மணி, எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற அந்த முழக்கத்துக்கான முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் சாத்தியமாக எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? அது ஒரு சரியான நடைமுறையாக நல்ல ஆட்சி நடக்குமான்னா நடக்காது. ஒரு வண்டியில் ஒரு மாடு 2 மாடு பார்த்துட்டோம். ஏன் 2 மாடு ஓட்டக்குள்ள 3 மாடு ஏன் ஓட்டக்கூடாதான்னு நல்ல புத்திசாலித்தனமான கேள்வி. 3 ஒரே பக்கம் போகுமாங்கிறது இஷ்யூ. அவர் சொல்கிறது அந்த வகையில் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது ஒன்று தான் வாய்ப்புங்கிற நிலைமை வந்துருச்சுனால் உங்களுக்கு வந்து தான் ஆகணும். இதில் அவர் ஏதோ திருமாவளவன்லாம் இல்லை. முதல்ல ஆரம்பித்தது செல்வ பெருந்தகை. ஆரம்ப காலத்தில் இன்னொரு 6 மாதத்துக்கு முந்தைய நாங்கள் தூக்கியே சுமக்க, அவர் சொன்ன வார்த்தை தூக்கித்தான் சுமக்க வேண்டுமா. பிறகு சிதம்பரத்துடைய சன்னு அதை ஆதரித்தார். அதனால் இந்த ஆரம்பித்தது அவங்க தான். சரி, சாத்தியமாக விரும்பத்தக்கதா? நிச்சயமாக இல்லை, நான் அதை மறுக்கிறேன். விரும்பத்தக்கது அல்ல, வேற வழி இல்லை. அது சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதாக நான் கருதுகிறேன். சாத்தியம்தான். அதற்குத்தான் இங்கே முதல்ல இந்தியாவுடைய முதல் அமைச்சரவையில் டாக்டர் அம்பேத்கர் காங்கிரஸா? எல்லாருக்கும் தெரியும் சார். இதுக்கு ஒன்றும் தவறாக கேட்கல. அவர் காங்கிரஸிலிருந்து மாறுபட்ட கொள்கைகள் கோட்பாடுகள் உள்ளவர் தான். ஒரு நல்ல அமைச்சர் வேணும்னு தான் வச்சாங்க. புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஏன் திமுக அங்கம் வகிச்ச ஆட்சி காலத்தில், மன்மோகன் சிங் காலத்தில் அமைச்சரை ஜெயிலுக்கு அமிச்சாங்க. நான் பேரெல்லாம் இப்போ இதுக்கு அவசியம் இல்லைன்னு அவாய்ட் பண்ணுறேன். ஜெயிலுக்கு அமிச்சாங்க ஒரு குற்றச்சாட்டில். ஜெயில் பதவி போச்சு, ஜெயிலில் இருந்தார் அவர். முதல் குடும்பத்தை சேர்ந்த கலைஞர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியும் ஜெயிலில் வைக்கப்பட்டார். எனவே இது புதுசாக ஏதோ நடந்துட போதுங்கிறத நான் நினைக்கல. இதை விட நரசிம்மராவ் காலத்திலையும் தட்டி கொடுத்து தான் மெஜாரிட்டி இல்லை அவருக்கும். நரசிம்மராவ் காலத்தில் மெஜாரிட்டியும் இல்லை, தட்டி கொடுத்து தான் தன்னுடைய திறமையால் ஓட்டினார். இப்பையும் இந்த பேச்சு அதிகமாகுதுங்கிறது எப்போ எல்லா சொத்துக்களும் இருக்கிற தந்தை உடல்நலமில்லாமல் நலக்குறைவு அதிகமாக சொத்துக்கள் யாருக்கு போய் சேரும்ங்கிற பேச்சு ஏற்படுறது ஒரு சிறு குடும்பத்தில் சகஜம். அப்பா நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் மோசமாக இருக்கார், நாளைக்கு இன்னும் நிலமை மோசமாக இருக்குது, அப்போ சொத்துக்கு உயிர் எழுதுவாரா, யாருக்கு என்ன கிடைக்கும், இந்த பேச்சுகள் வரும். அதுதான் கூட்டணி என்பதும். இல்லை, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? திமுக வலுவிழந்து வருது, அதனால கூட்டணி கட்சியில் இருக்க குரல்கள் 100க்கு 100 சொல்ல வரீங்க? ஆமாம் சார், அதான் சொல்கிறேன் நான் சார். எந்த அடிப்படையில் அது வலுவிழந்து வருது? இவங்க வலுவா முடக்க வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க கூட்டணி கட்சிகள். வலுவான்னு நான் அதுக்கு வரல, நான் அதை அந்த கருத்தே சொல்லலை. வலுவிழந்து போகுதுங்கிறதுல நான் சார், எப்போ திருமாவளவனுக்கு இந்த எண்ணம் வந்துருச்சோ, எப்போ செல்வ பெருந்தகை நாங்கள் எவ்வளோ நாளாக தூக்கி சுமப்போங்கிற கேள்வி வந்துருச்சு. இது ரெண்டுக்கும் நான் இன்னொரு ஒரு பெர்செப்ஷன் சொல்கிறேனே. ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது இப்போ நாங்கள் வைக்கிற முழக்கம் இல்லை, ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளாக நாங்கள் வைக்கக்கூடிய முழக்கம் அப்படின்னு திருமாவளவன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. இல்லை, நீங்க சொன்னது 29 வருஷமா சொல்றாரு. திரு செல்வ பெருந்தகை நீங்க சொன்ன காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தின் மத்தியில் அவர் பேசுறாரு. 2 வாரத்துக்கு முன்பா தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த பொதுச் செயலாளர் சரவணன் ஒருத்தர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி. அதை செல்வ பெருந்தகை மறுக்கிறாரு. நாங்கள் எல்லாம் முடிவெடுக்க முடியாது, தேசிய தலைமை என்ன சொல்லுதோ கொள்கை முடிவை அவங்க தான் எடுப்பாங்க, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறாரு. சரவணன் யாருன்னு கேட்கிறாரு ஒரு. ரைட். அப்படி சொன்ன செல்வ பெருந்தகை இன்னைக்கு இப்படி சொல்றாரு. சரவணனுக்கு அதிகாரம் இல்லை, ஆதவுக்கு அதிகாரம் இல்லை,
சரவணனுக்கும் அதிகாரம் இல்லை. செல்வ பெருந்தகைக்கும் இல்ல, தேசிய தலைமை சொல்லணும்னு சொல்றாரு. நான் பேசுறேன் அங்க, நான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன்னு இது எங்கேயாவது சொன்னாரா சார் அவரு? நான் அந்த கருத்தை நான் தான் சொன்னேன் சார். அதே செல்வ பெருந்தகை தானே சார் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் திரு ஸ்டாலின் தலைமையில தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கும்னு பேசுறாரு கூட்டத்துல. அப்புறம் என்ன உங்களுக்கு முரண்பாடு பொது இருக்கு? மேடையில் என்னென்ன கைத்தட்டலுக்காக என்னென்னவோ பேசுகிறோம். நீங்கள் அதையெல்லாம் ஒரு அனுபவம் வாய்ந்த நெறியாளர் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு இல்ல, நான் உங்ககிட்ட கருத்து தான் கேட்கிறேன். இது சார், இதையெல்லாம் எல்லோரும் பேசுவார்கள் சார். சரி. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கு அவர் கட்சியில இருந்த பல பிரச்சனைகள் உருவாகிடுச்சு. பல பேர் மறுத்தாங்க. நான் சொல்கிறேன், நான் அந்த கட்சியில் நான் கட்டுப்பட்டவன் கிடையாது, வந்திருக்கு. அதையெல்லாம் அவர் தாங்கி நின்று வென்று விட்ட காரணத்தால் அவர் இதற்கும் அவர் அறிக்கையே விடலை. சகோதரரோ அவர் சொன்னாருங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் கொள்கை வேறு கூட்டணி வேறு பதில் சொல்கிறார். கூட்டணியை தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குவோம். அவர் கூட்டணி பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது பேசியிருந்தாருன்னா சொல்லுங்க. கூட்டணி ஆட்சியை சொல்றீங்க? கூட்டணி ஆட்சியை சொல்றீங்க? ஆமாம் ஆமாம் சார், அதான் கரெக்ட். இல்ல, ஆனா செல்லூர் ராஜு ஒரு முறை பதிவு செஞ்சுட்டாரு, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டாங்க, நாங்க வந்தாலும் கிடையாது அப்படிங்கறதையும் போன மாசம் சொல்லிட்டாரு. செல்லூர் ராஜுக்கு ஒரு பொதுச் செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதாக நான் நம்புறேன். அந்த கான்ஸ்டியூஷன்ல எந்த கட்சியிலையும் தலைமையில் உள்ளவங்களுக்கு செல்லூர் ராஜு, முனுசாமி, கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா காலை சாப்பாடு வேற, ராத்திரி சாப்பாடு. பொதுச் செயலாளர் சொல்லனா முனுசாமியும் கிருஷ்ணசாமியும் செல்லூர் ராஜும் சொல்றதான் சார் எடுத்துக்க முடியும். வேற பொதுச் செயலாளர் கொள்கை வேறு கூட்டணி வேறு, கூட்டணியை அந்த நேரத்தில் தீர்மானிப்போம் ஆன் ரெக்கார்டு. இன்னைக்கு வரைக்கும் அதான் இருக்கு அவர் சொல்றது. அவர் ஒன்றும் மாத்தி கீத்தி பேசலை. இதை கூட்டணியை அவர் சொன்னார், திரு விஜய் சொன்னார், கூட்டணி ஆட்சி வேணும். எங்களை நம்பிய வர்றவங்களுக்கு தான் முதலமைச்சருங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தலை. நான் அதையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சேன். சரி, அதனால நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போவார்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லலை சார். இல்லை, அப்படி நினைக்கிறீங்களா? கூட்டணி தேவைன்னு சொல்லிட்டாரு. அது அந்த நேரத்தில் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. நான் திரும்ப நான் உங்க வார்த்தைக்கே வரேன். விஜய் என்ன பேசுறாரு? எங்களை தனிப்பெரும்பான்மையோட உட்கார வைப்பாங்க மக்கள், அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தாலும் நம்மை நம்பி வர்றவங்களுக்கு ஏதாவது செய்யணும் இல்லையா? அவங்களுக்கு நாம அந்த உரிய மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அதனால நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறாரு. நம்பி யார்? எடப்பாடி பழனிசாமி வருவாரா? வரமாட்டாரு. இல்லை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லி புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் பிரச்சார மேடையில கூட்டணி போட்டு பேசுவாருன்னு நினைக்கிறீங்களா? 2 பேரும் நீ என்ன அப்போஸ் பண்ணக்கூடாது, பொது மேடையில் நான் ஒன்று அப்போஸ் பண்ண மாட்டேன்னு 2 பேருமே சொல்லிட்டாங்க. நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதில் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை இல்லையா? அதுக்கு என்ன சார் அர்த்தம் சார்? தயவு செய்து, அதாவது நீங்கள் கூப்பிடுற ஆட்களுக்கு கொஞ்சம் திறமை இருக்குன்னு ஒத்துக்குங்க. இல்லை, எப்போ 2 கட்சிகளும் கத்தியை உள்ளே போடுறா, வெளியே கத்தி எடுக்காதுன்னு இங்கேயும் சொல்லியாச்சு, அங்கேயும் சொல்லியாச்சு, அது ஓப்பன். சரி, அதனால் அப்ப அந்த ஆப்ஷன்ஸுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நம்புறேன். மன்னிச்சுங்க, தனிப்பட்ட ஒருத்தர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. திரு எடப்பாடி சின்ன சின்ன கசப்புகளை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் சார். இது முதல்ல அண்ணாவுக்கு ஏற்பட்டிருக்கு. 2 சொல்றேன் கேளுங்க சுருக்கமா. அண்ணா பேசிக்கிட்டு இருக்கக்குள்ள எம்ஜிஆர் உள்ள வருவார். 5 நிமிட காலம் அப்படியே மீட்டிங் நின்று போயிடும். எம்ஜிஆர் வாழ்க, புரட்சித்தலைவர் வாழ்க, புரட்சி நடிகர் வாழ்கன்னு கத்துவான், அப்படியே நிற்பார் அண்ணா. அது ஒரு கசப்பு தான். இது புதுசு கிடையாது. எல்லா கட்சிகளிலும் இது ஏற்பட்டிருக்குது. இது நடக்கத்தான் செய்யும், தாங்கிக்கத்தான் ஆணும். ஒரு தலைவன் என்பது கசப்புகளையும் தாங்கி கொண்டால் மட்டும்தான் தலைமை பதவிக்கு லாயக்கு. தொடர்ந்து பேசலாம். திரு ஜென்ராம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தமிழ்நாட்டில் சாத்தியமா வரக்கூடிய தேர்தலில்? 2026 சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்க? வரக்கூடிய சட்டப்பேரவை பொதுவாக கேட்கல, கேட்டாது எங்கே போயிடும். ஓகே, 2026 கூட்டணி ஆட்சி சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியே எதிர்கட்சிகளுடைய நேரேட்டிவ்ஸை சப்போர்ட் பண்ணுற ஒரு டோனில் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். திமுக பெரும்பான்மை பெறும், திமுக கூட்டணி பெரும்பான்மை இன்னும் அதிகமான இடங்களை பெறும் என்ற யதார்த்த நிலையை புரிந்து கொண்ட எதிர்கட்சிகள் அதற்கு எதிரான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அது இந்த ஆட்சிக்கு எதிரான உணர்வு மக்களிடத்தில் இருக்குது. அதனால இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மை கிடைக்காது. அப்படியே பெரும்பான்மை கிடைத்தாலும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கணுமா வேண்டாமா,
அதுல ஒரு முரண்பாடு இருந்ததுன்னா அந்த முரண்பாட்டை வச்சு எப்படி அதற்குள்ள ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வது போன்ற எல்லா விதமான உத்திகளையும் அல்லது ட்ரிக்ஸையும் கையாள்வதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு புது கதை, அவங்க விதைக்கிற ஒரு புது கதை தான் 2026 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது. அந்த கூட்டணி இதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிஜேபி சார்பாக முன் வச்சிருக்கிறாங்க, பாமக விஜய் சார்பாக முன்வைக்கிறாங்க. இது எல்லாமே கவனிக்கத்தக்கது. எதிர்த்தரப்புல இருந்து வருது, விசிகே தரப்புல இருந்து இது சர்ச்சையாச்சு. ஆனா அவர் டோட்டலா இப்போ அதை வந்து வலியுறுத்தல, அவர் வந்து பின்னால வந்துட்டாரு. இதுல என்னென்ன பாசிபிலிட்டிஸ்ல அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்க அல்லது முதல்ல பெரும்பான்மை கிடைக்குதுன்னே வச்சுக்குவோம். ஒண்ணு திமுக கூட்டணி ஜெயிக்குது, திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்குது, அவங்க தனித்தும் ஆட்சி அமைக்கலாம், கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டும் ஆட்சி அமைக்கலாம். அந்த சமயத்துல கூட்டணி ஆட்சி அல்லது ஆட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது சாத்தியமாகுது. அது இல்லைன்னா கூட்டணி வெற்றி பெறுது, எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா 2006 இருந்த மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட் சப்போர்ட்டட் பை சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாமே தேர்தலுக்கு முன்போ பின்போ அந்த கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள் பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அதுல ஒரு கருத்தொற்றுமை வந்து நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் மட்டும்தான் சாத்தியம். பப்ளிக் பிளேஸ்ல பப்ளிக் டிபேட்டாக இதை கொண்டு வந்து நிறுத்தி அதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை கட்சிகளிடத்துல கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அது ஒருபோதும் நடக்காது. சரி, அதுல ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க முன் வச்சாலும் அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் குபேந்திரன் கேட்ட மாதிரி இப்ப ஆந்திரால தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஆட்சியை அமைக்கிறாரு. 2019 தனி மெஜாரிட்டி வந்தாலும் மோடி ஒரு கூட்டணி ஆட்சியை எல்லா கட்சிகளையும் அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்து தான் அமைச்சரவையை உருவாக்குறாரு. இப்பயும் மெஜாரிட்டி இல்லைன்னாலும் அப்படியான ஒரு நிலை இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இப்படியான ஒரு நிலை வந்து இங்க உருவாக்கப்படுது? அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்கத்தக்க காரணங்களான்ற கேள்விகளை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் முதல் தேர்தலையே நீங்க எடுத்துக்கோங்க, 1952 நடந்த தேர்தலையே எடுத்துக்கங்க. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. காங்கிரஸை ஆதரிக்க வந்த 2 கட்சிகளை சேர்த்து கொண்டுதான் ஆட்சி அமைச்சாங்க. அந்த கட்சிகளை காங்கிரஸோடு இணைத்துக் கொண்டார்கள். அதை வந்து ஒரு கூட்டணி ஆட்சியாக அவர்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இங்க முதல் கோணல், முற்றிலும் கோணல்னு நீங்க சொன்னாலும் சரி, முதல் அனுபவமே இப்படிதான் இருந்திருக்குங்கிறத நீங்க சொன்னாலும் சரி. இல்ல, அதுல வந்து அவங்க 2 பேரும் அந்த பாயிண்ட்ல தான் இருந்தாங்க. எனக்கு என்னன்னா, நடைமுறை சிக்கல்களை சரிப்படுத்தணுமா இல்ல நடைமுறை சிக்கல்களை ஒரு பெரிய காரணமா, முதன்மை காரணமா எடுத்துக்கிட்டு கூட்டணி ஆட்சிங்கிறது இப்படித்தான் இருக்குன்ற ஒரு முன்முடிவுக்கு நம்ம இல்ல, நீங்க அப்படிலாம் எந்த முன்முடிவும் தேவையில்லை. நீங்க வந்து மோடி கூட்டணி ஆட்சியை சொல்றீங்க, சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஆட்சியை சொல்றீங்க. 1977 2011 வரைக்கும் 34 வருஷம் மேற்கு வங்கத்துல வந்து இடது முன்னணியினுடைய கூட்டணி ஆட்சி நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதன்மையான கட்சி, அதுக்கு பெரும்பான்மை இருந்தாலும் மீறி 3 இடதுசாரி கட்சிகளோட அவங்க கூட்டணி ஆட்சி தான் நடத்திட்டாங்க. அதுல வந்து எந்த மேஜரான சிக்கல்களும் வரல. அது வேற. நான் என்ன சொல்றேன், அதுக்கு வந்து அந்த 4 கட்சிகளுக்கு இடையில ஒரு கருத்தொற்றுமை இருந்தது, அவங்க செயல்படுத்துறாங்க. இங்க நீங்க கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து பேசி அந்த முடிவுக்கு தேர்தலுக்கு முன்போ அல்லது பின்போ வந்தீர்கள் என்றால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மாறாக நீங்க இந்த இன்றைக்கே ஒரு முழக்கமாக வெளியில வச்சு பப்ளிக்ல அந்த கருத்தை விதைக்கிறீங்க, அந்த கருத்தை அவங்கள வெண்டெடுக்க பாக்குறீங்கல்ல, அது கதைக்காகாது ஒண்ணு. ஆனா இந்த விதைக்கிறதுக்கு வந்து வெண்டெடுக்கிறது கூட நோக்கம் இல்லை. இப்போது கூட்டணி ஆட்சியை பற்றி பிஜேபியோ அதிமுகவோ விஜயோ பாமகவோ பேசுவதற்கு ஒரே காரணம், திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காதுங்கிற கருத்தை வந்து மக்கள் மனசுல விதைக்க செய்யறது தான். அது பெரும்பான்மையோட திமுக வெற்றி பெறும், 200 இடங்களை நோக்கி போகிறது திட்டத்தோட அவங்க போயிட்டு இருக்கும் போது அவங்க கான்பிடன்ஸ் லெவலை குறைக்கிறதுக்கும், அவங்க சொல்றதை நம்பாதீங்க, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு புது கதையை வந்து அதுக்கு எதிராக அவர்களுக்கு உருவாக்குறதுக்கும் சொல்றீங்க. அதற்காக தான் இங்க கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கமே வருது. பொதுவெளியில அந்த நரேட்டிவ் செட் பண்றது நடக்குதுங்கிறீங்க. இப்ப திரு குபேந்திரன் சொன்னதே கேட்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி 2006 உதாரணத்தை, பாட்டாளி மக்கள் கட்சி
அன்னைக்கே சொல்றாங்க, டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு, நாங்க ஆட்சியில பங்கெடுக்க மாட்டோம், அமைச்சரவையில பங்கெடுக்க மாட்டோம். இது திமுகவின் மூலமா சொல்ல வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னொரு பக்கமும் அந்த காலத்துல உங்களுக்கும் நினைவு இருக்கும், EVKS இளங்கோவன் காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும்னு அந்த காலகட்டத்தில் சொல்லிய கருத்துக்கள் வெளிவந்தது. அதற்கு பிறகு திரு மு.க. ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகிறார் அப்படின்னு. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் பேசப்படும் போது அங்க இருக்கக்கூடிய தலைமை அதை செய்ய விடாம இயல்பா வேறு விதத்துல வேறு வடிவத்துல அதை தடுக்கக்கூடிய நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த 2006 நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான விஷயம். அது 2004 to 2009 இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒரு கண்ணாடியை போல இருந்தது. வெளியிலிருந்து ஆதரவு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகளுடைய வெளியிலிருந்த ஆதரவு இன்னும் பல விஷயங்களை உள்ளடக்கி தான் அவங்க ஆட்சியிலேயே நீடிக்க முடிஞ்சது. அதனால அவங்க இங்க ஆட்சியில் பங்கு கொடுன்னு திமுக கிட்டையோ மற்றவங்க கிட்டையோ கேட்கும் நிலையிலேயே இல்ல காங்கிரஸ் கட்சி. இளங்கோவன் சொல்லுவாரு, இப்போ ஆதவ் பேசுற மாதிரி அவர் மட்டும் தான் சொன்னார், வேற யாராவது பேசுறது அந்த ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு குரல் அந்த மாதிரி ஒலிக்க கூடும். அப்படிதான் இளங்கோவன் பேசினாரு. அதை காங்கிரஸ் கட்சியிலையும் யாரும் சீரியஸா எடுத்துக்கல, திமுகலையும் யாரும் சீரியஸா எடுத்துக்கல. அது போக காங்கிரஸ் கட்சி பேசும்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், CPI, CPM, பாட்டாளி மக்கள் கட்சி, 3 கட்சிகளுடைய ஆதரவோடவே இவங்களுக்கு மெஜாரிட்டியும் இருந்தது. அதனால காங்கிரஸ் ஆதரவை விலக்கிக் கொள்கிறேன்னு சொன்னா கூட திமுக ஆட்சிக்கு எந்த விதமான சிக்கலும் வர்றதில்லை. அதனால காங்கிரசினுடைய கிளைம் இரலவெண்ட் அந்த இடத்துல 2006. சோ இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது கட்சிகளுக்குள்ள கருத்தொற்றுமையின் அடிப்படையில் எடுக்கப்படணுமே வெளியே பொது வெளியில இதை விவாதிக்கிறது அந்த அளவுக்கு சரியா இருக்காதுன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா, கட்சிகளுக்குள்ளதான் அந்த முடிவு எடுக்க முடியும். 2006 காங்கிரஸ் கேட்டாங்க, கலைஞர் ஒரே வார்த்தையில பதில் சொன்னார், இவர் பாண்டிச்சேரியில் நான் கேட்டேன்னா உன்னை விட்டுட்டோம்ல, நான் பாண்டிச்சேரியில் வரணும், நீங்க வரணும், 2 ஆட்சியும் கெடுத்து 2 கட்சிக்கு கெட்ட பேர் வரணுமான்னு முடிவு பண்ணினார். காங்கிரஸ் வாயை பொத்திக்கிச்சு. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், எப்படி பார்க்குறீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு 2024 தமிழ்நாட்டில் சாத்தியமானா அது முன்னும் பின்னும் கூட போகும், இப்போ உள்ள தேர்தல் களத்தில் எப்படி பார்க்குறீங்க? 2026 அது சாத்தியமா என்று சொன்னால் கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவினுடைய கூட்டணி மிகவும் பலமாக இருக்கிற காரணத்தினால் கண்டிப்பாக இதுக்கான சாத்தியக்கூறல் எதிரே இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்துமே ஒரு வலுவான கூட்டணி இல்லாத பட்சத்தில், திமுக மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்பதுதான் உறுதி. இதுல கூட்டணி ஆட்சி கொடுக்கக்கூடிய வழி யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அதிமுகவுக்கு, இன்னொன்னு திமுகவுக்கு. இந்த 2 கட்சிகள் நினைத்தால் மட்டும்தான் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி இவர்கள் இருவருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் பொழுது இவர்கள் கண்டிப்பாக கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கண்டிப்பாக மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை முழக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழக்கம், அண்ணா திராவிட கழகத்தினுடைய முழக்கம். அந்த கொள்கை முழக்கத்திலிருந்து வாங்குவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மாநிலத்தில் சுயாட்சிங்கிறது கூட்டணி ஆட்சியோட சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா, இல்ல மாநில உரிமையோட கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா? மாநிலத்தில் சுயாட்சி என்பது கூட்டணி ஆட்சியை சேர்த்தா நீங்க கணக்கு பண்ணது கூட்டணி ஆட்சி கிடையாது, இது தன்னாட்சி. அதாவது மாநிலத்தில் அந்த கட்சி எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சிக்கு தான் சுயாட்சி என்பதுதான் கொள்கை. ஏன்னா இதுவரைக்கும் தமிழகத்துல அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி ஏற்பட்டது இல்லை. மத்தியில கூட்டணி ஆட்சி தான் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது பல்வேறு வகையான ரிசல்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா மாநிலத்துல அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் ஏற்படவில்லை. இனிமேல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு 2026 இருக்கிறதா என்று சொன்னால், திமுக கூட்டணிக்கு எதிரான பலமான ஒரு கூட்டணி, 35% வாக்குகளுக்கு மேல் பெறக்கூடிய ஒரு கூட்டணி அமைந்தால் மட்டுமே, அமைந்து வெற்றி பெற்றால் மட்டுமே, அதையும் அதில் முன்னிலை வைக்கக்கூடிய அதிமுக போன்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வாய்ப்புகள் லேசாக துளிர்விடும். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. ஆனா நீங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஓட்டர்ஸ் செக்மெண்டேஷன் பல்வேறு கட்சிகள் தோன்ற இந்த ஓட்டு செக்ரிகேஷன் ஆகிட்டே இருக்கு, பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது.
அப்ப இந்த பிரிந்து கொண்டே இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து எல்லாரும் நான் தான் முதலமைச்சர் என்ற நிலையை எடுக்கும் பொழுது அங்கு வந்து ஒரு ஆளும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவாக காணப்படக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டியில ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது வெறும் கனவாகத்தான் போகுமே ஒழிய அது நனவாகுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஒரு நல்ல செயல். எப்படிப்பட்ட நல்ல செயல்? கெட்ட செயலும் இருக்கு. அதுல வந்து இந்த குதிரை பேரங்களும் நடக்கும். ஏற்கனவே தமிழ்மணி சார் சொன்னது மாதிரி ஏகப்பட்ட குதிரை பேரங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி நீங்க ஒண்ணு நினைச்சு பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி தான் கூட்டணி தான் வந்து ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக அமைகிறது. அப்ப அந்த கூட்டணியில பங்கு வரக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது ஒரு நல்ல முன்னுதாரணமாகத்தான் இருக்கும்.